நிகழ்வுகளும் கதாபாத்திரங்களும் கற்பனையாகவே இருந்தாலும் சிந்திப்பதற்கும் தேவனுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் நாம் பாத்திரவானாக மாறுவதற்கு உதவும் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். வாங்க பார்க்கலாம் இங்க என்ன நடக்குதுன்னு. இறுதி சுற்று. என்ன கப்ரியல், நீ கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குது. பார்க்கலாம் மைக்கேல், யாரு பரலோகம் போறா யாரு நரகம் போறான்னு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தா தானே போக முடியும். லார்ட் வரார், லார்ட் வரார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அவரே லார்டு, அவருக்கு பிரைஸ் லார்டா? சாரி, பிரைஸ் பி டு யூ லார்ட். ஏல நீ பைபிள் வாசியல தள்ளு, நீ ப்ரே பண்ணியல தள்ளு தள்ளு, நீ ஆராய்ச்சியல கிளம்பு, மெசேஜ் கிடைக்கியா தூங்கின்னு தானே இருப்ப கிளம்பு. நீ ஃபெலோஷிப்பில் இருக்கியா? நானாவது 10 ஃபெலோஷிப்பில் இருக்க, எட்டப்போ நீ ஸ்ட்ராங்காக இருக்க, போகிறது கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அண்ணா உன் ஒய்ஃபு கூட்ட வரலையா? போகிறதே பரலோகம், உங்கள் கவலையும் கண்ணீரும் இல்லையா? ஆமாம், அதுவும் சரிதான். ஃபஸ்ட்டு யாருப்பா? வாங்க. என் பேர் உப்பு உபவாசம். உன் பேர் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் தானே ஏதோ உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்க, அதனால தான் உப்புன்னு நானே சேர்த்துக்கினேன். என் பேர் உபவாசம் மணி. நான் ஆண்டவருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் நிறையா ஜெபம் பண்ணியிருக்கேன், உபவாசம் கூட எடுத்துருக்கேன். எப்படி என் பேர் இல்லாமல் போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாக உபவாசம் இருந்த, நீ மனுஷர் பார்வைக்கு ஜெபம் பண்ண, அதனால் நீ உள்ளே போக முடியாது. என்ன, நான் உள்ளே போக முடியாதா? உன்னை எங்கே போகிறது? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்கே சட்டியில் உங்கள் பேர் என்ன? என் பேர் ராமு. உன் பேரும் இல்லை. நான் ரொம்ப பெல்லவனாச்சு. சுற்று வட்டாரத்தில் நான் தான் ஸ்ட்ராங். நான் மிஸ்டர் ஃப்ரான்ஸ் கூட வாங்கியிருக்கிறேன். இந்த புக்கில் இருக்கும் பாருங்கள், மீடியாலாம் வந்துச்சு. இந்த உலகத்துக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாதா? உலகத்தில் பலவானா இருந்தால் போதாது, கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அப்போ நான் எங்கே போகிறது? எபேசியர் 6:10 சொல்லுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். சாரி, நீங்க தான் மிஸ்டர் ஃப்ரான்ஸ் ஆச்சே, உங்களுக்கு பிரெஞ்சில் சொன்னா தானே புரியும். Fortifez-vous dans le Seigneur et par sa force toute puissante. அப்போ நான் எங்கே போகிறது? இதோ நான் வர கிரவுண்டில் ஓட. இப்போ இங்கே நரகத்தில் கூட ஓடலாம். ரெடி? 1 2 3 கோ! போதும் நிறுத்து. ஸ்தோத்திரமாயா. என் பேரு ஜெபவேணி. நான் நிறைய ஜெப பண்ணுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, வெளியில போயிட்டா வேற பாஷை. ஐயோ ஆண்டவரே, இவ்வளெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க, பரலோகமே 2 ஆயிடும். என் பேர் இல்லையாட்டும் பரவாயில்ல, என் எதிர் வீட்டை இருக்க பங்கஜம் பேர் இருந்தா பார்த்து சொல்லுங்க. அவ பேரும் இல்லை. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லட்டும் பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல. பாய்ஸ் டேக் மீ. என்ன இந்த லேடி இப்படி கிளிக்கிறா? என்ன மேடாடி? அடுத்த ஆள் வாங்க. என் பேர் நல்லமுத்து. உன் பேரும் இல்லை. ஆண்டவரே, நான் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். சர்ச்சுக்கு தசம பாகம் காணிக்க நிறைய கொடுத்துருக்கேன். எல்லாம் திருட்டு பணம். நீங்க ஆசீர்வச்சு நல்ல ஞானம் கொடுத்தீங்க, ஆனா எல்லாரும் ஏமாத்தி பணம் சேர்த்து வச்சிருக்கான். அதில் தசம்பாகம் காணிக்க கொடுத்துருக்கான். இவனெல்லாம் உள்ளே விட்டுறாதீங்க. ஐயோ போச்சா. நீ மனம் திரும்பினா அப்புறம் எனக்கு வேலை இல்லாமல் போயிடும்.
என்ன உன்னை உள்ள விடலையா? பாவ நல்லது பண்ணால் மட்டும் போதாதான், பாவத்திட்டு மனம் திரும்பணுமா. உங்க பேர் என்ன? உங்க பேர் இருக்குது. நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க, உத்தமமா ஊழியம் செஞ்சீங்க. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரியே, பரலோகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க வாங்க. என் பேர் ரூத். நான் உள்ள போலாமா? உங்க பேரு தான் ரூத். உங்க பேச்சுல ஒரு ட்ரூத்தும் இல்லை. ஏன் லார்ட்? செஞ்சது உனக்கே தெரியாதா? கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பாருங்க. எப்பவும் ஃபோனில் நல்லா சிரித்து சிரித்து பேசுவீங்க, ஃபோனை வச்சுட்டா கழுவி கழுவி ஊற்றுவீங்க. அவங்கள மட்டுமா பேசுன? சும்மா போற என்னையும் தான் பேசுற. வா போலாம். வாப்பா வா. என் பேர் ஆரோக்கியம். என் பேர் இருக்கா? பேர் இல்லை. என் பேர் இல்லையா? நல்லா பாருங்க, என் பேர் ஆரோக்கியம். ஆல்ஃபாபே ஏல பாருங்க. பேர்லேயும் உடம்புல மட்டும்தான் ஆரோக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமும் இல்லை. அப்போ நான் எங்கே போகிறது? பேரு தான் ஆரோக்கியம், பண்றதெல்லாம் அயோக்கியம். யாரு கப்ரியல் இது? தெரியல மைக்கேல். வணக்கம், நான் உங்கள் சோனியா. நீ முதல்ல சர்ச்சுக்கு போனியா? உன் பேர் இல்லை. நான் ரொம்ப பிஸி. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், ஸ்னாப், எத்தனை மீடியாவில் பிஸியாக இருக்கேன். எங்கேனாலும் என் பேர் இருக்கு. ஃபேஸ்புக்கில் கூட இருக்கு. இந்த புக்கில் இல்லையா? ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இல்லாட்டியும் நான் உன்னை ஃபாலோ பண்றேன். ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருக்கேன். வாவ், செல்ஃபி எடுக்கலாமா? இதோ நம்ம இடத்துக்கு போகலாம். அங்கே லைட்டிங், மியூசிக் எல்லாம் இருக்கு. அடுத்த ஆள் வாங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். என் பேரு பிளஸ்ஸி. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமும் பண்ணலையே. ஓ அப்படியாம்மா, நீ கொஞ்சம் ஓரமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் நில்லு. நீ என்ன பாவம் செஞ்சேன்னு கொஞ்சம் நேரத்தில் நீ பார்ப்ப. அடுத்தவங்க வாங்க. என் பேர் சித்ரா. இங்கே என்ன நடக்குது? நான் எதுக்கு வந்திருக்கிறேன் இங்கே? நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்? எங்கே டிக்கெட் வாங்கணும்? நீங்கள் பாவத்தை விட்டு இன்னும் மனம் திரும்பல. நீங்கள் ரட்சிக்கப்படாதனால உள்ளே போக முடியாது. அப்படின்னா என்ன? இந்த டிவிலெல்லாம் ரட்சிப்பு பாவம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டு வீட்டு டிவியில் கூட பார்த்துருக்குறேன். தோ இவ தான் என் ஃப்ரெண்டு பிளெஸ்ஸி. இங்கே என்ன பண்ணுற? ஏன் அழுகுற? அது நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை, இப்போ நினச்சாலும் பேச முடியாது. பிளெஸ்ஸி, அறுவடை காலத்தில் அமைதியாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீ கிறிஸ்டியன் தானே? இவ்வளோ நாள் நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தேன்ல, ஒரு நாள் கூட எனக்கு நீ இயேசுவை பற்றி சொல்லலையே. உன்னால தான் நான் இங்கே இருக்கேன். இப்போ புரியுதா? என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாமே ஏன் தப்பு தான். என்னை விடுங்க, என்னை விடுங்க பிளெஸ்ஸி, என்னை விடுங்க சொல்லுங்க ப்ளீஸ். அவளை விடுங்க ப்ளீஸ். அவளை விடுங்க ப்ளீஸ். அவளை விட்டுடுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவளை விட சொல்லுங்க. நான் தான் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் போயிட்டேன். ப்ளீஸ், எல்லாமே ஏன் தப்பு தான். நான் சொல்லி இருந்தா அவள் பரலோகம் வந்திருப்பா. இப்போ நீங்கள் யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதே ஆண்டவரை பற்றி இந்த ஆத்மாங்களுக்கு நீங்கள் சொல்லாதது தான் காரணமே. நான் பண்ண தப்பு யாரும் பண்ணாதீங்க. சுவிசேஷத்தை நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்குது. அது நம்ம தெரிந்தவங்களுக்கு நமக்கு அது ஐயோ. ஆண்டவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லுங்கள், எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. கிறிஸ்தவ பேர் இருந்தால் போதாது. சண்டே சர்ச்சுக்கு வந்தால் போதாது. பலவானா இருந்தால் போதாது. ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. அந்நிய பாஷை பேசினா போதாது. தசம பாகம் காணிக்க கொடுத்தா போதாது.
ஊருக்கு நல்லது பண்ணா மட்டும் போதாது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க விரும்பினா ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறான். பரலோகத்தை ரட்சித்து கொள்வான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படியே அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.